ஷேம் ஷேம் பப்பி ஷேம் கேட்குற யாராக இருந்தாலும் உரிக்கிறோம். எனக்கு இந்த கவிதையை நான் படிச்சிடுறேன். ஷேம் ஷேம் பப்பி ஷேம் என்று சின்ன வயதில் ஓடியவள், 8 வயதில் முழங்காலுக்கு மேலான காயத்தை அப்பாவுக்கு காட்ட மறுத்தவள், உடை மாற்றும் அறைக்குள் அம்மாவை கூட அனுமதியாதவள், எக்ஸ்ரே அறையிலிருந்து ஓடி வந்தவள், அருவிகளில் ஒருபொழுதும் குளிக்காதவள், வெளிச்சத்தில் கணவனுடன் கூட சம்மதியாதவள், மரித்தலுக்கு பின் அம்மனமாய் கிடக்கிறாள் மார்ச்சுவரியில். ஈக்களும் கண்களும் அங்கேயே மொய்க்கின்றன. இப்படியாகும் எனில் அன்புலட்சுமி தற்கொலையே செய்திருக்க மாட்டான். இதை படிச்சுட்டு நான் இந்த புத்தகத்தை எப்படிதாங்க டம்முனு கீழே போட்டேன். இந்த பசங்க தான் அதுக்கு சாட்சி. பெரிய அளவில் என்னை பாதிச்சிருச்சு. என்ன, யாராவது அன்புலட்சுமிகிட்ட போய் சொல்லியிருக்கலாமேடா. என்னங்க நீங்க யோசிச்சு பாருங்க, தன்னுடைய உடல் அவ்வளவு ஒரு வெட்கம் சார்ந்து உடலை யாருக்குமே காட்டக்கூடாது. அம்மாவை நான் உள்ள மாற்ற அனுமதிக்க மாட்டேன், அப்பாட்ட முழங்கால காட்ட மாட்டேன், கணவன் கிட்ட வெளிச்சத்துல கணவன் கூட உடல் உறவுல இருக்க மாட்டேன். இப்படி இருந்த ஒரு பொண்ணு வந்து தற்கொலைக்கு அப்புறம் அம்மனமா கிடக்குறா. அதுக்கு முன்னாடி யாராவது போய் அந்த பொண்ணுகிட்ட இங்கே பாரு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னை அம்மனமா போட்டுருவாங்கன்னு சொல்லியிருந்தா தற்கொலை பண்ணியிருக்க மாட்டான். அதுதான் இங்க பாயிண்ட். சார் நம்ம என்ன சார் சொல்றதுக்கு தவறுறோம்? ரொம்ப 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 பூஞ்சை கோழிகள் போல வந்து பிள்ளைகளை வந்து உருவாக்கி வச்சிருக்கோம். பயம் பயம் பயம். அதாவது நான் படிக்கும்போது, எனக்கு 10 வயசு இருக்கும்போது, இந்த நரபலி சாமியார்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக பிள்ளைகளெல்லாம் பிடித்து கொண்டு போகிறான்னு சொல்கிற காலகட்டத்தில் நான் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து தான் போனேன். இப்போ உண்மையாகவே பெசனகரில் நரபலி சாமியார்களெல்லாம் இல்லை. ஆனால் என் பையனை நான் இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் வெளியில் தனியாக அனுப்புறதுக்கு நான் தயாராக இல்லை. அப்போ ஒரு போன தலைமுறையில் இருக்கக்கூடிய அந்த தைரியம் கூட இந்த தலைமுறைக்கு இல்லாமல் போச்சு. எங்கேயுமே தனியாக அனுப்புறதே இல்லை பிள்ளைகளை, எதுக்குமே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்கள இந்த வாழ்க்கையில் கொண்டு போய் தள்ளிவிட்டு நீ வாழுன்றப்ப அவன் திகச்சு போயிடுறான். எப்படி வாழ்கிறதுனே அவனுக்கு தெரியலை. ஒரு கணம் கூட அவனை சுயமாக வாழ்வதற்கு அனுமதிக்கவே இல்லாமல் நான் அந்த 10 வயசில் தனியாக சினிமாவுக்கு போயிட்டேன், திருவிழாவெல்லாம் தனியாக பார்த்துருக்கேன், கிணறுகளில் போய் தனியாக குளிச்சிருக்கேன். எல்லாமே என்னுடைய 10 வயசில் எனக்கு நடந்திருக்கு. ஆனால் இது எதுவுமே என் பையனுக்கு நான் தரவே இல்லை. பயத்தின் காரணமாக ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நான் மாற்ற முயற்சி பண்ணுறேன். ஆனால் மற்றவங்க பண்ணுறதுல பாதியாவது நானும் செய்யத்தான் செய்கிறேன். அப்போ இந்த இடம் தான் பிரச்சனைக்குரிய இடம். கொஞ்சம் கூட அவர்களை சுயமற்றவர்களாக அவங்கள உருவாக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் நீ சுயமாக ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கணுன்றப்ப அவங்க திணறி போயிடுறாங்க. திணறி போகிறப்ப திரும்பி வராத ஒரு இடத்துக்கு போகிறதுன்னு முடிவெடுக்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை பெரிய ஒரு குழந்தை சமூகத்தை நம்ம வந்து உருவாக்கிட்டோம். பயமாக, வியத்தலற்ற, மிகுந்த கோழைகளாக, இயல்பாக அவர்களை எதையுமே செய்ய அனுமதிக்காதவர்களாக. ஆனால் திடீர்னு அவங்கள வந்து சுஜாதா வரியில் சொன்னால் பெரிய மனிதர்களுடைய உலகத்துக்குள்ள தூக்கி எரிஞ்சிருவோம், போய் இதில் வாழு அப்படின்னு சொல்லிடுவோம். அவன் அதுக்கு தயாராகவே இல்லை. பொத்தி 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 வளர்க்கப்பட்டவர்கள். ஒரு இந்த சமூகத்தில் ஒன்று இல்லாமல் போயிடுச்சுங்க பிரதீஷ். என்னென்னா